பாரத நேசிக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய வணக்கம். இனி நான் பார்க்க போகிறேன்னா எண்மண் எண் மக்கள் நடைப்பயணத்தின் போது பாஜக தலைவர் அவர்கள் பேசிய உரை தான் இப்போது ட்ரெண்டிங் ஆகி கொண்டுள்ளது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாஜக நிர்வாகிகள், அதாவது பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் திமுகவினர்களை பார்த்து கேள்வி கேட்டால் அதற்கு பதில் சொல்ல முடியாமல் மோடி இந்தியை திணிக்கிறார் என்று குற்றம் சாட்டும் திமுக தொண்டர்கள் மற்றும் எம்எல்ஏ மற்றும் அமைச்சர்கள் அதை பற்றி பேசியுள்ளார். ஸ்டாலினுக்கு என்ன தகுதி என்றால் கலைஞரின் மகன் எனவும், உதயநிதிக்கு தகுதி என்றால் மு.க. ஸ்டாலின் மகன் என்ற ஒரு தகுதியும் தான் தமிழ்நாட்டில் 3ஆம் தலைமுறை ஆட்சி நடத்துகிறது எனவும், இதனால் மக்கள் மிகப்பெரிய அவதிப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது என்று அண்ணாமலை அவர்கள் பேசிய வீடியோ இப்போது வைரலாகி கொண்டுள்ளது. அதை பற்றி பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்சி பீடத்தில் அமரும் பொழுது அது நடக்கும். இதற்கு முன்பு யாரோரோ காலத்தில் பசி, பட்டினி, விவசாயிகளுடைய கொடூரமான தற்கொலைகள் இதையெல்லாம் பார்த்த இந்தியா இன்னைக்கு தானாக ஒரு பெருமை மிகுந்த நாடாக 9 ஆண்டுகளில் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். அதனால் நிச்சயமாக எங்களுக்கு தெரியும், இந்த 103 தொகுதியில யாத்திரையில நம்முடைய சாதாரண பொதுமக்களை பார்க்கும் பொழுது, மனிதர்கள்ட்ட பேசும் பொழுது எந்த அளவுக்கு ஒரு இந்தியனும் கூட வாழ்க்கையிலே உயர்ந்திருக்கின்றார்கள், பொருளாதாரத்தில் முதன்மை அடைந்திருக்கின்றார்கள் என்பது இந்த 9 ஆண்டுகளில் பார்க்க முடியும். ஆனா நம்முடைய ஆட்சிக்கு நேர் எதிரான ஒரு ஆட்சினா இங்க இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. பாரதிய ஜனதா கட்சியினுடைய 9 ஆண்டு கால ஆட்சிக்கு நேர் எதிராக 30 மாத காலமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஆட்சிக்கு வந்த முதல் நாளிலிருந்து ஒரு ஊழலாக செய்து ஒரு புகாருக்கும் மாட்டி அகப்பட்டு பெயரையெல்லாம் கெடுத்து இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் குறுநில மன்னர்களாக மாறி 3வது தலைமுறை ஆட்சி தமிழகத்தில் நடக்கிறது. அனைத்தையும் பார்த்து சோர்ந்து போயிருக்கின்றோம். தமிழகத்தில் இதை போன்ற மோசமான ஆட்சியை தமிழகத்தினுடைய வரலாற்றில் நாம் பார்த்தது கிடையாது. ஆட்சி என்பது முதல் குடும்பத்திற்காக, குறிப்பாக மகனுக்கும் மருமகனுக்குமாக ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதை போன்ற மோசமான ஆட்சி நம்முடைய வாழ்க்கையில பார்த்தது கிடையாது. ஏன் பார்த்ததில்லை என்றால், இதற்கு முன்பு தமிழகத்திலே வந்த ஆட்சியாளர்கள் சாமானிய மனிதர்கள். எந்த ஒரு பெரிய முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜர் ஐயா எடுத்துக்கிட்டா கூட ஒரு சாமானிய மனிதர். அண்ணாதுரை அவர்களும் கூட ஒரு சாதாரண மனிதர். அதன் பிறகு புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள் சாதாரண மனிதர். சாதாரண மனிதர்கள் எப்பொழுதெல்லாம் தமிழகத்தினுடைய ஆட்சி பீடத்திற்கு வந்தார்களோ அவர்களுக்கு ஒரு ஏழை மனிதனுடைய கண்ணீரினுடைய கஷ்டம் தெரியும், ஒரு ஏழை மனிதனுடைய பசியினுடைய கொடுமை தெரியும். அதனால் ஆட்சி செய்யும் பொழுதெல்லாம் எப்படி மக்களுக்கு நல்லது செய்யலாம் என்பது அந்த ஆட்சியாளர்களுடைய எண்ணமாக இருந்தது. எப்பொழுதெல்லாம் சாதாரண மனிதர்கள் வராம, தமிழ்நாட்டில் இன்னைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவங்க இருக்காங்க. அவருடைய ஒரே ஒரு தகுதி என்னன்னா, கலைஞர் கருணாநிதி அவருடைய மகனாக பிறந்தது மட்டும்தான் ஒரே ஒரு தகுதி. மு.க. ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு அமைச்சராக இருக்கிறார். அவருடைய ஒரே ஒரு தகுதி என்னன்னா, மு.க. ஸ்டாலின் அவருக்கு மகனாக பிறந்தது. எப்படி அவர்களுக்கு ஏழை மக்களுடைய கஷ்டம் தெரியும், எப்படி அவர்களுக்கு கண்ணீர் தெரியும், எப்படி அவர்களுக்கு ஒரு மனிதனுடைய பசி தெரியும். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீபத்தில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பேசும்பொழுது ஒரு வார்த்தை சொன்னார். நான் ஏழை மக்களுடைய கண்ணீரையும் பசியும் உணர்ந்தவன். காரணம், நான் ஒரு ஏழை தாய் வீட்டிலே 1950 பிறந்தேன். என்னுடைய ஆரம்ப காலம் முழுவதுமே ஒரு ஏழை தாயினுடைய மகனாக, ஏழை தந்தையினுடைய மகனாக இருந்து என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்தேன். எப்படிப்பட்ட அதிகாரத்திற்கு வந்தாலும் கூட உங்களை எப்பொழுதும் மறக்காமல் உங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக நான் இருக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு பொறுப்பை எனக்கு கொடுத்திருக்கீங்க பிரதமர் அவர்கள் தைரியமா சொன்னாங்க. எனக்கு இந்தியாவில் எத்தனை அரசியல் தலைவர்கள், பிரதமர் அவர்கள் சொன்னது போல நான் ஒரு ஏழை தாயினுடைய மகன் எத்தனை அரசியல்வாதிகள் சொல்ல முடியும்? தமிழகத்தில் யாராவது சொல்ல முடியுமா? திமுகவினுடைய குறுநில மன்னர்கள் யாராவது சொல்ல முடியுமா? 3வது தலைமுறையாக ஆட்சியில் இருக்கவங்க யாராவது சொல்ல முடியுமா? யாருமே சொல்ல முடியாது. அதனால்தான் சகோதர சகோதரிகளே, கொரோனா காலகட்டத்தில் எல்லா கடைகளும் அடைத்திருந்தது, தொழிற்சாலைகள் அடைத்திருந்தது, நிறுவனங்கள் அடைத்திருந்தது. அப்ப நம்ம பிரதமர் சொன்னாங்க, இந்தியாவில் இருக்கக்கூடிய 80 கோடி மக்களுக்கு ஏழைகளுக்கான உணவு திட்டம் என்கின்ற திட்டத்தை 2020 பிப்ரவரியில் கொண்டு வந்தாங்க. 80 கோடி மக்களுக்கு மாதம் 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு கொரோனா காலகட்டம் முடியும் வரை நம்முடைய மத்திய அரசு, நரேந்திர மோடியினுடைய அரசு கொடுக்கும் என்று 2020 பிப்ரவரியில் ஆரம்பிச்சாங்க. அது இப்ப முடிகிற தருவாயில் இருக்கு. ஒரு வாரத்திற்கு முன்பு நம்முடைய நரேந்திர மோடி அரசு, மத்திய அரசு மறுபடியும் அறிவித்திருக்கின்றார்கள், அந்த ஏழைகளுக்கான உணவு திட்டத்தை 5 ஆண்டுகளுக்கு நீடித்திருக்கின்றோம் என்று. 5 ஆண்டுகளுக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு வருடத்திற்கு நம்முடைய ஆட்சிக்கு ஆகக்கூடிய செலவு மட்டுமே 2 லட்சம் கோடி ரூபாய். ஏழைகளுக்கான உணவு திட்டம் 80 கோடி பேருக்கு மாசம் 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பு. ஒரு வருடத்திற்கு மத்திய அரசு நரேந்திர மோடி அவருக்கு ஆகக்கூடிய செலவு என்பது 2 லட்சம் கோடி. அதை மோடி அவர்கள் இன்னும் 5 ஆண்டுகளுக்கு நீடித்திருக்கிறார். 10 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு. இந்தியாவில் எந்த ஒரு மனிதனும் கூட பசியோடு இருக்கக்கூடாது என்பதற்காக நம்முடைய ஆட்சி இருக்கிறது. காரணம், இதைத்தான் பிரதமர் குறிப்பிட்டு சொன்னார், ஒரு ஏழை தாயினுடைய கண்ணீரையும் பசியும் முழுமையாக உணர்ந்தவன் நான். ஆனா இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அது போல ஏதாச்சும் ஒரு வேலை செய்கின்றார்களா? ஏழை மனிதர்களுக்காக ஆட்சி நடக்குதா? இல்ல சட்டம் ஒழுங்கு தான் சிறப்பா இருக்கா? இல்ல இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தான் தமிழகத்தில் உருவாக்கப்படுதா? எதுவுமே கிடையாது. தமிழகத்தில் இது எதை பற்றியும் பேச மாட்டான். நரேந்திர மோடி அவர்கள் இந்திய திணிக்கிறான் அப்படிம்பாங்க. நாம நீங்க போய் ஒரு கேள்வி கேட்பீங்க, ஏன் இளைஞர்களுக்கு நீ வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கல? உன்னுடைய தேர்தல் அறிக்கையில, திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருக்கின்றாய், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசு வேலை மட்டுமே தமிழகத்தில் இளைஞர்களுக்கு 5 ஆண்டுகள்ல 3,50,000 பேருக்கு அரசு வேலை கொடுப்போம் என்று சொல்லி இருக்கிறான்னு கேட்டீங்கன்னா சம்பந்தம் எல்லாம் ஒரு பதில் சொல்லுவான். பிரதமர் மோடி இந்தியை திணிக்கிறார்.
இத்தனை பொதுமக்கள் திருச்சி நகரத்தை சார்ந்த பொதுமக்கள் என்று கொண்டிருக்கின்றனர். நீங்க சொல்லுங்க, பிரதமர் எங்கேயாவது ஹிந்தியை திணிக்கிறாரா? பிரதமர் மீது உண்மையாலுமே நீங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கணும்னா பிரதமர் தமிழை திணிக்கிறார் என்றுதான் நீங்கள் குற்றச்சாட்டு வைக்க வேண்டும். எதற்காக பிரதமரின் மீது தமிழை திணிக்கிறார் வேணா திமுக குற்றச்சாட்டு வைங்க. ஏன் இந்த குற்றச்சாட்டு நீங்க வைங்கன்னா, பிரதமர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்த உலகத்தினுடைய தொன்மையான், உலகத்தினுடைய மூத்த மொழி தமிழ் மொழிக்கு கிடைத்திருக்கக்கூடிய மரியாதை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2014 ஆட்சிக்கு வந்த பிறகுதான் நம்முடைய தாய்மொழிக்கு அந்த மரியாதை கிடைச்சிருக்கு.